ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. என்னடா இது இவ்வளோ செலவு பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே, ஹேர் ஆயிலுக்கு மட்டுமே மாதம் ஒரு 2000 கிட்ட ஆகுது, ஆனால் ரிசல்ட் ஜீரோவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, யூடியூப்லேயே இப்போ அது ஒரு பிஸ்னஸாகவே போயிட்டுருக்கு. ஆனால் ரிசல்ட் என்னமோ கம்மியாக தான் இருக்குது. அதனால் நிறைய பேர் கவலையில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கே இது எடுக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்க ஹேர் யாரோடதுன்னா, இது என்னோட பொண்ணோட ஹேர் தான். அவளுக்கு முன்னாடி ஹேர் வால்யூம் ரொம்பவே கம்மியாக இருக்கும், ப்ளஸ் ஹேர் ஃபாலும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஈர்த்தொலையும் இருந்தது. நான் அதுக்காகவே ஈர்கொலிலாம் வாங்கி வீட்டில் வச்சு ஒரு 1 வீக் ஒன்ஸ் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ரீசெண்ட் டேஸாக நான் ஒரு 1 1.5 மந்த்ஸாக அவள் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அத்திப்பழம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவளோட ஹேர் இப்படி புசு புசுன்னு ஷைனிங்காகவும் ஹேர் வால்யூம் ஜாஸ்தியாகவும் இருக்கிறது காரணம் அந்த அத்திப்பழம்னு நான் இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த ஒரு ஹேர் ஆயிலுமே அவள் ஹெல்ப் பண்ணல, பட் அவள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குன்றதை நான் லேட்டராக புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானும் பார்ப்போம் சேம் டைம்